கஷ்டப்படாம பணம் வருமா? எப்படி? அது எப்படி முடியும்? எனக்கு சொல்லு. சரி, என் கூட வா. உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்க நீ கஷ்டமே படாம பணம் சம்பாதிக்க அற்புதமான பொருட்கள் அங்க கிடைக்கும். ஐயோ, நீ என்ன கூட்டிட்டு போய் கொன்னுட்டனா? நீ பேய், நான் நம்ப மாட்டேன். பயப்படாத. நான் கொல்லணும்னு நினைச்சிருந்தா உன்னை நான் இங்கேயே கொண்டு இருப்பேன். வா, என் கூட வந்து அங்க இருக்கிற பொருட்களை பார்த்தாதான் உனக்கு நம்பிக்கையே வரும். அந்த பொருளை பயன்படுத்தி நீ நிறைய காசு பணம் சம்பாதிக்கலாம். சரி, வா போலாம். நீ என் உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படுத்த மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடுக்கணும். நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன். என்னால உனக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாது, சரியா? அதுக்கப்புறம் சூரி பிசாசோட சேர்ந்துகிட்டு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு குகை கிட்ட போறாரு. இங்கேயே காத்துக்கிட்டு இரு. கொஞ்ச நேரத்துல இங்க 4-5 திருடங்க வருவாங்க. அவங்க கிட்ட சில அற்புத பொருட்கள் இருக்கும். அவங்க இங்க இருந்து போகும்போது அந்த பொருட்கள் எல்லாத்தையும் குகவாசல்ல வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த பொருட்கள்ல உனக்கு எது பிடிக்குதோ அத உனக்கு சொந்தமாக்கிக்கோ. சூரி அதுக்கப்புறம் திருடங்க வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே 3 திருடனுங்க அங்க வராங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட தலைவனும் அங்க வந்து சேர்றாரு. இந்த வாரத்துல ஏதாவது அற்புதமான பொருள் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? யாரு என்னென்ன பொருளை திருடிட்டு வந்திருக்கீங்கன்னு காட்டுங்க பாப்போம். உங்க 3 பேர்ல யாரு கொண்டு வந்தது ரொம்ப அற்புதமான பொருளா இருக்கோ அவங்களுக்கு 100 பொற்காசுகளை நான் அன்பளிப்பா தர்றேன். நான் ஒரு அற்புதமான கூடைய திருடிட்டு வந்திருக்க தலைவரே. இதோ இதுதான் அந்த கூடை. ஒரு குச்சியில இந்த கூடைய 3 தடவை தட்டினா கூட நிறைய காய்கறிகளும் பழங்களும் வரும். எங்க அது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு முறை எனக்கு காட்டு பாப்போம். பழங்கள், காய்கறிகள். பாத்தீங்களா தலைவரே, எவ்வளவு காய்கறிகள் பழங்கள் வந்திருக்குன்னு? அருமை. ரொம்ப அற்புதமான பொருளை தான் திருடிட்டு வந்திருக்க. எனக்கு இந்த கூடை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கே 100 பொற்காசுகளை கொடுக்கறேன். பாத்தியா சூரி, அந்த கூடை உனக்கு வேணுமா? நீ விவசாயம் செய்யாமலே காய்கறிகளும் பழங்களும் உனக்கு கிடைக்கும். ஆமா, இந்த கூடை மட்டும் இருந்துச்சுன்னா விவசாயம் செய்யாமலேயே நிறைய காய்கறி பழங்கள்லாம் கிடைக்கும். இது எடுத்துட்டு போய் சந்தையில வித்தா நிறைய காசு பணம் கிடைக்கும். தலைவா, ஒரு நிமிஷம். அவனுக்கு 100 பொற்காசுகள் பரிசா கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் கொண்டு வந்த அற்புதமான பொருளை ஒரு தடவை பாருங்க. இது உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். சரி, செஞ்சு காட்டு. அதோட அற்புத சக்தியை நான் பாக்குறேன். இந்த குண்டா மேல 3 தடவை தட்டி நமக்கு பிடிச்ச உணவை மனசுல நினைச்சுக்கிட்டோன்னா அது உடனே இந்த குண்டாக்குள்ள வந்துரும். இப்ப நீங்க என்ன சாப்பிட ஆசைப்படுறீங்க சொல்லுங்க? எனக்கு நல்ல ருசியான இனிப்பு பதார்த்தங்களை சாப்பிடணும் போல இருக்கு. அது இந்த பாத்திரத்துல வருமா? இப்ப பாருங்க தலைவா, ருசியான இனிப்பு பதார்த்தங்க. பாத்தீங்களா தலைவா? இப்ப சொல்லுங்க, அந்த கூடையை விட இந்த பாத்திரம் தானே சிறப்பு மிக்கது? ஆமா, நமக்கு காய்கறிகள் கிடைச்சா அதை நாம சமைச்சாகணும். அதே இந்த பாத்திரத்துல நாம 3 தடவை தட்டி கேட்டா நமக்கு தேவையான உணவையே வரவழைச்சு சாப்பிடலாம். அதனால இந்த 100 பொற்காசுகள் உனக்கு தான். ஆஹா, இது அந்த கூடையை விட அருமையான பொருள். இது மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு சாப்பிட வரவங்க கேக்குற உணவு வரவழைச்சு நிறைய பணம் சம்பாதிக்கலாம். எனக்கு அந்த அண்டா வேணும். அவசரப்படாத. 3வது ஆளு என்ன கொண்டு வந்திருக்கிறாருன்னு பாப்போம். ஒரு நிமிஷம் தலைவரே, நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்க. இந்த பானைய பாத்தீங்களா? இந்த பானைய 3 தடவை தட்டி பாலு பாலுன்னு நம்ம கேட்டா இந்த பானை முழுக்க பால் வரும். பாத்தீங்களா? சுத்தமான பால். அருமை, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க 3 பேர் கொண்டு வந்த பொருட்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த முறை நான் ஒருத்தருக்கு மட்டும் பரிசு கொடுக்க போறது இல்ல. உங்க 3 பேருக்கும் இந்த 100 பொற்காசுகளை சரிசமமா பிரிச்சு கொடுக்கறேன். வாங்கிக்கங்க. ரொம்ப நன்றி தலைவரே. அப்ப இந்த பொருட்கள் எல்லாத்தையும் இந்த குகவாசல்லே வச்சுட்டு போயிடலாமா? மிச்சம் இருக்கிற அற்புத பொருட்களோட சேர்த்து இதையும் கூட அந்த குகை வாசல்ல வச்சிருங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதே நேரத்துல நாம இங்க சந்திக்கலாம். அடுத்த முறை யாரு அற்புதமான பொருட்களை கொண்டு வரீங்கன்னு நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் அந்த திருடனுங்க அந்த பொருட்களை குகை வாசல்ல வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. உடனே சூரி அந்த குகை வாசல் கிட்ட போய், இது பானை, இது அண்டா, இது கூட, இங்க வேற ஏதோ ஒண்ணு இருக்கே. இது புல்லாங்குழல். என்னது, செருப்பு கூட இருக்கு. பக்கத்துல ஏதோ ஒரு பெரிய மூட்டை இருக்கு. ஆஹா, இன்னைக்கு எனக்கு பெரிய அதிர்ஷ்ட நாள் தான். இது எல்லாத்தையும் கட்டி நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். அங்கிருந்த எல்லா பொருட்களையும் ஒரு மூட்டையா கட்டி அந்த மூட்டைய தோல்ல தூக்கிக்கிறாரு. தோல்ல வச்ச உடனே அந்த மூட்டை மாயமா போயிடுது. ஐயோ, அந்த மூட்டை எங்க போச்சு? அற்புதமான பொருள் எல்லாம் எங்க போயிடுச்சு? இத பாரு சூரி, உனக்கு பேராசை அதிகமா இருக்கு. இந்த பொருட்கள்ல ஏதோ ஒண்ணு மட்டும்தான் உன்னை எடுத்துக்க சொன்ன. உன் பேராசையால நீ எல்லாத்தையும் சொந்தமாக்கிக்கலான்னு முடிவு பண்ணிட்ட.
நீ சூதாட்டுக்காரன். அவங்க புத்திலாம் இப்படிதான் இருக்கும். தான் தேவைக்காக கஷ்டப்படாமலே எதிரில இருக்கிறவங்களோட பணத்தை ஆட்டத்துல ஜெயிக்கலாம்னு நினைப்பாங்க. உங்க அம்மா ரொம்ப மன கஷ்டத்தோட அவங்க கிட்ட இருந்த மொத்த நகைகளையும் அவங்க கிட்ட கொடுத்தாங்க. அந்த நகைகளை வித்து வர பணத்தை வச்சு நிலத்தை வாங்கி விவசாயம் செய்யன்னு சொன்னாங்க. ஆனா நீ நகைய வித்து அதுல வர பணத்துல சூதாட்டம் ஆடலான்னு நினைச்ச. அதனாலதான் உன்னை தடுத்து இங்க கூட்டிட்டு வந்த. அது சரி, அந்த மூட்டை எங்க மறைஞ்சு போச்சு? நீ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு மாயை. நான் தான் அவங்க உன் கண்ணுக்கு தெரியற மாதிரி செஞ்சேன். உன் கண்ணு முன்னாடி நடந்தது எல்லாமே உண்மை இல்ல. உனக்கு உழைப்ப பத்தி புரிய வைக்கிறதுக்காக தான் இப்படி செஞ்சேன். நீ கஷ்டப்பட்டு உழைச்சு நகைய வித்து வர பணத்துல உன்னால காய்கறி விளைச்சல் பண்ண முடியாதா? சமையல் செய்ய முடியாதா? 2-3 பசுமாடுகளை வச்சு உன்னால பால் கறந்து வித்து சம்பாதிக்க முடியாதா? கஷ்டப்பட்டா நல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ நல்ல வழிகள் இருக்கு. உனக்கு கஷ்டப்படாம பணம் வரணும். சூதாட்டம் ஆடி உன்னோட மொத்த சொத்துக்களையும் இழந்துட்ட. இனிமேலாவது நீ திருந்தி உங்க அம்மாவை நீ நல்லபடியா பாத்துக்க போ. இப்படி பிசாசு சொன்ன விஷயத்துல உண்மைய உணர்ந்துகிட்ட சூரி சூதாடுறத விட்டுட்டு நகைய வித்து வந்த பணத்துல நிலத்தை வாங்கி பால் காய்கறிகளை வித்துட்டு தான் அம்மாவோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்றாரு.